ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். சிறகடிக்க ஆசை நாளைக்கு எபிசோட் பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. முத்து மீனாவை கோயில் ஃபங்க்ஷனுக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் மீனா ஸ்ருதி பேச்சை கேட்டுட்டு கோயிலுக்கு போயிடுறாங்க. அப்போ முத்து வீட்டுக்கு வந்து மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே வராரு. அப்போ முத்துவோட அம்மா வந்து சொல்கிறாங்க, அவள் உன் காதில் பூ சுற்றிட்டு கோயிலுக்கு கூழ் ஊற்ற போயிருக்கா அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனாலும் முத்து நம்பாமல் அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் பொய் சொல்லாதீங்க, மீனா போக மாட்டேன், நான் சொன்னதை மீறி அவள் எதுவுமே செய்ய மாட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு உடனே முத்துவோட அம்மா சொல்கிறாங்க, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீ வேணா கோயிலில் போயிட்டு பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கோயிலுக்கு கிளம்பி போயிட்டாரு. அவரை பார்த்த உடனே சத்யா வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ மீனாவோட அம்மா போயிட்டு சத்யாவை தடுக்கிறாங்க. போகாத சத்யா, நில்லு அப்படின்னு சொல்றாங்க. உடனே சத்யா சொல்றாரு, அவர் வந்தா நான் தான் இங்க இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல, மீறியும் எதுக்கு அவர் வந்தாரு, நான் வீட்டுக்கு போறேன், நீங்க ஏதோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் முத்து மீனாவை தனியாக கூப்பிட்டு போயிட்டு பேசுகிறாங்க. நான் தான் உன்னை கோயிலுக்கு போகக்கூடாதுன்னு சொன்னேன்ல, நீ எதுக்கு என் பேச்சு கேட்காம இங்கே வந்த அப்படின்னு கேட்குறாரு. மீனா சொல்கிறாங்க, உங்களுக்கும் அவனுக்கும் 1000 பிரச்சனை இருந்தாலும் அவன் என் தம்பிங்க, நான் எப்படி அவனை ஒதுக்கி வைக்க முடியும், அவனுக்கு ஒரு நல்லது நடக்குதுன்னா நான் கண்டிப்பாக இருக்கணும் தானே அப்படின்னு கேட்குறாங்க. முத்து சொல்கிறாரு, உன் தம்பி மேலே நீ பாசமாக இருக்கிறது ஒன்றும் தப்புன்னு சொல்லல, ஆனால் அவன் உன் பேச்சையும் கேட்க மாட்டான், உன்னை மதிக்கவும் மாட்டான், அவனுக்காக நீ எதுக்கு இங்கே வர அப்படின்னு கேட்குறாரு. 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போதே மீனாவோட அம்மா அங்கே வந்துடுறாங்க. வந்து முத்துக்கிட்ட கேட்குறாங்க, என்ன தம்பி மீனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, இல்லை சண்டைலாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா சொல்கிறாங்க, சரி தம்பி நீங்கள் பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே முத்துவும் ரொம்ப கோவமாக வீட்டுக்கு கிளம்பி போகிறாரு. உடனே மீனாவும் வீட்டுக்கு கிளம்பி வந்துடுறாங்க. வந்து பார்த்தா முத்து வீட்டில் இல்லை. அப்போ மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க, இவர் வீட்டுக்கு தானே வரேன்னு சொல்லிட்டு வந்தாரு, எங்கே போயிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தூங்க போயிடுறாங்க. ஆனால் மீனா மட்டும் முத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வராரு. இப்போ மீனா முத்துக்கிட்ட கேட்குறாங்க, குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து, ஆமாம் நான் குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே மீனா கேட்குறாங்க, ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, நீ உன் தம்பிக்கிட்ட பேசாத, அவன் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தலையிடாதன்னு உனக்கு பல தடவை சொன்னேன், ஆனால் நீ கேட்க மாட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ மீனா கேட்குறாங்க, அதுக்காக குடிச்சிட்டு வருவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முத்து ஆமான்னு சொல்லிட்டு தலகாணி பெட்ஷீட் எல்லாத்தையும் எடுத்து கீழே போடுறாரு. உடனே மீனா கேட்குறாங்க, கீழே தூங்க போறீங்களா, வேண்டாங்க நீங்கள் மேலேயே தூங்குங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முத்து சொல்கிறாங்க, அது நான் தூங்குறதுக்காக இல்லை, நீ தூங்குறதுக்காக, நீ கீழே தூங்கு, நான் மேலே தான் படுத்து தூங்குவேன் அப்படின்னு சொல்றாரு. இதோட நாளைக்கு எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.